இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, என்ன ஏதோ ஆபத்துன்னு சொல்றாங்க. உங்களை தான் கேக்குறேன் அத்தை. ஆபத்து யாருக்கு? அது ஒண்ணு இல்ல லட்சுமி. வெளியில வானிலை சரியில்லை இல்லையா? வீட்ல இருந்து வெளியில யாரையும் அனுப்ப வேண்டான்னு வானிலை மையம் எச்சரிச்சிருக்காங்க. அதான் ஜோசியர் வந்து எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு போனாரு. வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க. ஆனா நான் போய் தான் ஆகணும் லட்சுமி. ஐயோ அத்தை, அவர்கிட்ட நான் வேண்டான்னு சொல்லியும் இப்பதான் அவர் வெளியில போனாரு. மித்ரா, வந்துட்டியா? ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டுடே. எதுக்கு மனிஷா? அது அப்படிதான், கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். வா மனிஷா, நீ சீக்கிரமா பூஜையை கம்ப்ளீட் பண்ணா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். போலாம் மித்ரா. நான் நினைச்ச விஷயம், ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் போலாம். மனிஷா, வாட் இஸ் திஸ்? போன கொடு. கொஞ்ச நேரம் நீ இந்த போனுக்கும் சுத்தி இருக்கிற இந்த உலகத்துக்கும் நீ தூரமா இருக்கணும்னு இந்த போனை நான் இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். இந்தா வெச்சுக்கோ. வா. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. நீ தானே பூஜை பண்ற, நான் எதுக்கு ட்ரெஸ் மாத்தணும்? என்னோட சேர்ந்து நீயும் இந்த மனையில உட்காரணும்ன்றதுக்காக தான். பூஜை நீ பண்ற, பலன் உனக்கு தான். நடுவுல நான் எதுக்காக மனையில உட்காரணும்? அம்மா வந்துட்டேல, கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் கல்யாண மாப்பிள்ளைய ரெடியா இருக்கீங்க இல்லையா? நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் புரோகிதரே. மித்ரா, நீ சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. மனிஷா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு சொல்லு, இங்க என்ன நடக்குது? கதை கிளைமாக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை உன்கிட்ட மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒருவேளை மறைக்கலாம் நினைச்சாலும் மறைக்கவும் முடியாது. இங்க இப்போ நமக்கு கல்யாணம் நடக்க போகுது.